ஆதாம் ஒரே ஒரு பாவத்தை செய்தான். வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்தான். தேவன் மனம் கசந்து அழுதார். ஆதாமே, I am sorry, I cannot keep you. நீ இந்த இடத்தை விட்டு அகன்று விடு என்று சொன்னார். மோசே, கன்மலையை பார்த்து பேசு என்று எண்ணாகம் 20:8 சொன்னார். எண்ணாம் 20:11 மோசே கன்மலையை அடித்தான். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் விசனம் அடைந்தார். ஏன் அதை செய்தாய்? நீ கானான் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு மீறுதல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கை கரைப்படுத்துகிறது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? அதன் பிறகு தேவனுடைய குரலை கேட்க முடியவில்லை. வானம் இருண்டு போய் காணப்படுகிறது. அதற்கு மேல் அவருடைய குரலை கேட்க முடியவில்லை. ஆகவே எசேக்கியேல் 13:3 சொல்லுகிறது போல தன் இருதயத்தில் இருப்பதையே எடுத்து அவன் உரைக்க ஆரம்பிக்கிறான். தேவன் தந்த வார்த்தைகளை அல்ல, தன்னுடைய மனதில் உள்ளத்தில் இருப்பதை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான். அந்தோ எல்லாம் தவறாய் முடிகிறது. ஆலயங்களில் குழப்பங்கள் நடக்கின்றன, ஜெப கூட்டங்களில் குழப்பங்கள், வீடுகளில் குழப்பங்கள். மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். ஏனென்றால் அந்த பிரசங்கியார் அப்படி சொன்னார் என்கிறார்கள். புருஷர்கள் வீட்டை விட்டு ஓடிவிடுகிறார்கள். காரணம், அந்த பிரசங்கியார் சொல்லிவிட்டார், உன் மனைவி தவறான நடத்தி உள்ளவள் என்று. இருதயத்தில் உள்ள காரியங்களையே எடுத்துரைக்கிறான். மதிகேட்டினால், மதிகேடு, folly. Let us be careful. Are you a prophet, sir? Are you a prophetess? Check up your life tonight. How do you live? How many hours you pray? How many days you fast? Watch out your life. தேவன் இன்று உன்னை பயன்படுத்தினதினால், இன்று உன்னுடைய வாயில் இருந்து ஒரு தீர்க்கதரிசனம் புறப்பட்டதினால் எப்படி வேண்டும் என்றும் நான் வாழலாம் என்று மனதில் நீ கனவு கொள்ளாதே. There is no guarantee that God will speak through you tomorrow if you lose your sanctification and holiness. You have to be holy. தேவன் சொன்னார் 1 பேதுரு 1:14 முதல் 16 வசனத்தில், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். Be ye holy as I am holy. Be ye holy as I am holy. அதற்கு வேறு மார்க்கமே கிடையாது. வேதம் சொல்கிறது, லேவியராகமம் 22:32 நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எபிரேயர் 13:20 அப்படி சொல்கிறது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். சமாதானத்தின் தேவன் உங்களை பரிசுத்தமாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. நாம் பரிசுத்தத்தை நாடுவோம். சுவாமி, எனக்கு இந்த பரிசுத்தத்தை தார். ஒரு சமயம் ஒரு தேவனுடைய மனிதன் இந்த காரியத்தை சொன்னார். தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியனோடு இணைந்து மற்றொரு ஊழியம் செய்தார். கொஞ்ச நாள் அவருடைய பிரசங்கம் இன்பமாய் இருந்தது. அதன் பிறகு கொஞ்சமாக அந்த பிரசங்கம் சரி, என்ன அதே என்ன இயேசுநாதர் நல்லவர், இயேசுநாதர் அன்புள்ளவர், எத்தனை பேச போறாரு, அவர் பிரசங்கம் பண்ணிக்கிறதுக்குள்ள அந்த டீ கடை வரைக்கும் போயிட்டு வரலாம்னு அவர் யோசித்தார். சோ அவர் கூட இருந்த தேவனுடைய மனுஷன் பிரசங்கிப்பார். அவர் டீ கடையில ஒரு 4 பேரை கூப்பிட்டு, ஏம்பா எப்போ உங்க ஊர்ல எலெக்ஷன் வைக்கிறீங்க? இந்த டீ கடை யாரு கடை? இப்ப கவுண்டர் கடையா? நான் கவுண்டர் கடைன்னு நினைச்சேன். சரி சரி, கவுண்டர் இல்லையா, கவுண்டரா? சரி சரி. 1 மணி நேரம் ஊரும்பு பேசுவார். நாம் ஜெபிப்போம் என்று பிரசங்கியார் சொன்னவுடன் ஓட்டமாய் ஓடி வருவார். ஓடி வந்து yes yes Lord, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஜனங்களை ரட்சியும் என்று கூடவே கூச்சல் போடுவார். இன்னும் கொஞ்ச நாள் கடந்தது. பிசாசு பார்த்தான், பரவாயில்ல இப்ப டீ கடைக்கு வந்துட்டாரு, இன்னும் மற்ற கடைக்கு கூட்டிட்டு போலாம், நீங்களே யோசிச்சு கொள்ளலாம் என்ன கடையா இருக்கும் என்று. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். குட், வெரி குட். நாளடைவில் விபச்சார பாவத்தில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். பல இடங்களில் அதே பெயர் அவருக்கு வந்தது. ஆகவே அந்த ஊழியனை விட்டு விலகினார். பிழைப்பிற்கு என்ன செய்வது? பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்தார். அந்த பத்திரிகையில் பேராயர்களை பற்றி, ஊழியர்களை பற்றி நன்றாக பொய்யை தெரித்து எழுத ஆரம்பித்தார். அவரிடம் தனித்து மக்கள் கேட்ட பொழுது, ஏனப்பா இப்படி செய்கிறாய்? அவர் சொன்னார், நான் பிரசங்கம் பண்ண இனி முடியாது, வாழ்க்கை கரைபட்டு விட்டது. பிரசங்கம் பண்ணினா என்ன 5-10 கொடுப்பாங்க,
இப்ப பாருங்க, எல்லாரையும் தாக்கி எழுதுறேன். எத்தனையோ கிறிஸ்துவ மக்கள் சந்தோஷப்பட்டு எனக்கு 100 காணிக்க அனுப்புறாங்க. நீங்க தான் பிரதர் உண்மையான தீர்க்கதரிசி, எல்லார பத்தி நல்லா திட்டி எழுதுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya என்று சொன்னாங்க. நல்ல பணம் வருது பிரதர், சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொன்னார். பாதாளம் காத்திருக்கும், பாதாளம் காத்திருக்கும். பரிதாபம். It's a sad thing, my brother. தேவனோடு நடப்பது என்பது, ஒரு தீர்க்கதரிசியாக நடப்பது என்பது கம்பியின் மேல் நடப்பது போலாகும். கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள். நீ எவ்வளவுக்கு அதிகமாய் மேலே போகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமான மின்சார சக்தி பாய்ந்து கொண்டு இருக்கும் கம்பியின் அருகே நீ போகிறாய் என்பதை நினைத்துக்கொள். எபிரேயர் 12:29 சொல்கிறது, தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். He is a fire and he wants you. நான் உனக்கு சமாதானம் தருகிறேன், மதிகேடாய் நடக்காதே, ஞானமாய் நடந்து கொள். ஞானமாய் நடக்கிறவருடைய பாதை சமாதானம் என்று வேதம் நீதிமொழிகள் 14:17 கூறுகிறது. அந்த வழியில் நடந்து வா என்று அவர் சொன்னார். எனக்கு அருமையான சகோதரர்களே, நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனோடு உலாவுகிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாய் சஞ்சரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நம் வாழ்க்கை கரைதிரையற்றதாய் இருக்க வேண்டும். அதில் ஒரு சிறு மதிகேடு வருமானால் தேவனுடைய குரல் வருவது நின்று போகும், தேவனுடைய ஆசீர்வாதம் வருவது நின்று போகும், தேவனுடைய ஆவியான நம்மோடு பேசுவது நின்று போகும். அதன் பிறகு we are only a spent force, உபயோகிக்கப்பட்ட ஒரு பேட்டரியை போல் ஆகிறோம். நம்மால் வெளிச்சம் தர முடியவில்லை. ஆகவே மனதில் இருப்பதே எடுத்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறோம். கடவுள் இப்படி சொன்னார், கடவுள் இப்படி சொன்னார், கடவுளினோடு பேசினார் என்று பொய் பேசுகிறோம். அந்த பொய் வீடுகளை உடைக்கிறது, சபைகளை உடைக்கிறது, ஜபக்கூட்டங்களை உடைக்கிறது, குழுக்களை உடைக்கிறது. நாசம், எங்கும் நாசம். திரும்புவோம். Are you one among them? Are you one among them? இயேசுவின் உள்ளத்தில் சொல்லுகிறார். அநேக சகோதரிகள் அப்படிப்பட்ட நிலைமையில் இன்று இருக்கிறீர்கள். மனம் திரும்புங்கள். உங்கள் இருதயத்தின் ஏவுதலே, ஆவியின் ஏவுதலே தீர்க்க தரிசனமாக தினமும் சொல்லி வருகிறீர்களோ, மனம் திரும்புங்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து மறுபடியும் என்னை நிரப்பும், என் ஜெப குறைவை மன்னியும், வேத வாசிப்பு குறைவை மன்னியும், ஊழியம் 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 என்று தினமும் ஓடி உடைய பாதத்தில் காத்திருப்பதை மறந்து போனேன், என்னை மன்னியும், என்னை உயிர்ப்பியும் என்று கெஞ்சி நிற்பீர்களா? கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை மன்னிப்பார். நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? நம்முடைய குறைகளை மன்னிப்பார், நம்மை தூக்கி எடுப்பார். ஒரு சிறந்த உதாரணம் கூறுகிறேன், கேளுங்க. கொள்ளை அடித்து மற்றவர்களை கொலை செய்து அணு தினமும் மற்றவர்களுடைய கழுத்தில் உள்ள ஆபரணங்களை, பொற்காசுகளை வீட்டிற்கு கொண்டு வரும் ஓர் மனிதன் மனம் திரும்பினான். வரும் வழியில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, அவர் தரும் பாவ மன்னிப்பை பற்றி கேள்விப்பட்டு நடுத்தருவில் மனம் கசந்து அழுதான். ஐயோ, எத்தனை கொலைகளை செய்தேன், எத்தனை பேருடைய ரத்தத்தை சிந்தினேன், இது தவறு என்று எனக்கு தெரியவில்லை. பணம் எப்படி வேண்டுமென்றாலும் சம்பாதிக்கலாம் என்ற ஒரே நோக்கத்தோடு தானே இதை செய்தேன். எனக்கு மன்னிப்பு இல்லை என்று நினைத்தேன். மன்னிக்க ஒரு தெய்வம் உண்டு, எனக்காக மரித்த ஒரு தெய்வம் உண்டு என்று கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி அவன் வடநாட்டில் தான் இருந்த தெருவில் முழங்கால் படிட்டு கதறி அழுதான். பல நாட்கள் கதறி கதறி அழுதான். வாழ்க்கை மாறியது. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அருள்நாதரன் உள்ளத்தில் தந்தார். ஆனால் அவனுக்கு என்ன சம்பவித்தது தெரியுமா? அன்று மனைவி சொன்னாள், இனி உனக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. இவ்வளவு நாள் நீ விதவிதமான நெக்லஸை கொண்டு வந்தாய், பணத்தை கொண்டு வந்தாய், பொருளை கொண்டு வந்தாய், பொற்காசுகளை கொண்டு வந்தாய், கணவன் என்று உரிமை கொண்டாடினேன். யாரோ ஒரு பைத்தியக்காரனை பிடித்து அவர் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார் என்று சொல்கிறாய். அந்த சாமியாருக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, நான் போகிறேன் என்று சொல்லி போய்விட்டாள். அவருடைய 2 குழந்தைகளையும் அவர் வளர்க்க வேண்டிய நிர்பந்த நிலைமை உண்டாயிற்று. எனினும் அவர் சொன்னார், ஐயா, என் பாவம் தீர்ந்தது, கண்ணை மூடினால் பரலோகம் போவேன் என்று நிச்சயம் எனக்கு கிடைத்தது. மனைவி போனதை பற்றி கவலைப்படவில்லை. எவ்வளோ போய் காலை பிடித்து கெஞ்சினேன், அவளுடைய பெற்றோரிடம் கெஞ்சினேன், பயனில்லை.
இனி நான் இந்த சமாதானத்தோடு வாழ்ந்து பரலோகம் போனால் போதும், பழைய வாழ்வு எனக்கு வேண்டாம் என்று சொன்னான். It will come. It will come. You have to pay a price. இயேசு உனக்காய் ரத்தத்தை சிந்தினார், தன் ஜீவனை அர்ப்பணித்தார். நாம் ஒரு சிறு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதா? சில தினங்களுக்கு ஒரு வாலிபனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவன் தன் நண்பர்களிடம் இவ்விதமாய் பயமுறுத்தினான். டேய், நீங்களே என்ன ரொம்ப துன்பப்படுத்தினீங்கன்னா நான் என் பழைய வழிக்கே போய்விடுவேன் என்று. நான் அவனிடம் கேட்டேன், நீ பழைய வழிக்கு போன யாருக்கப்பா நஷ்டம்? கூட இருக்கிற நண்பர்களுக்கா, உனக்கா? நீ நரகத்திற்கு போக தீர்மானித்து விட்டாயோ என்று கேட்டேன். மனம் கசந்து அழுதான். Let me tell you, sir, for the sake of Jesus, you will be persecuted. You will have to go through tribulation. இயேசு சொன்னார் யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். 1 பேதுரு 1:5-6 சொல்கிறது, நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் உங்களுடைய உண்மையான அன்பு வெளிப்படும். கொஞ்சம் கஷ்டம் வந்ததும் இந்த இயேசுநாதரும் வேண்டாம், இந்த சமாதானம் வேண்டாம் என்று நீ ஓடிவிட்டால் உனக்கு அந்த சமாதானத்தை தருபவர் யார்? பலர் அதிக ஆசையோடு கேட்பார்கள், ஐயா எனக்கு 9 வரங்களும் வேண்டும், நான் வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று. சில சகோதரர்கள் என்னோட விதமான கூட்டங்களுக்கு வருவார்கள். 5 நாட்கள் அங்குமிங்கும் பேட்ஜ் குத்தி கொண்டு ஓடுவார்கள், சந்தோஷமா இருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி என்ன பார்க்க வருவாங்க. ஐயா நான் ஊருக்கு போறேன், ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் பொழுதே கண்ணீர் அப்படியே கண்ணுல ஊத்து. என்ன பிரதர், எதுக்கு ஜெபம்? உடம்பு நல்லா இல்லையா? ஜுரம் அடிக்குதா? ஏன் இப்படி அழுகுறீங்க? எதற்கு? ஐயா 5 நாள் பரலோகத்தில் இருந்தது போல இருந்தேன். இன்னைக்கு ராத்திரி ரயில் வண்டி ஏறி ஊருக்கு போறேன். நாளை காலையில வீட்டுக்கு போறேன். என் மனைவி ராட்சசி மாதிரி நிப்பா, தொடப்பத்தை தூக்கிட்டு நிப்பா. எங்கடா போன 5 நாள் பிரசங்கத்துக்கு போன ராஸ்கல், ஓடி போய் இப்படி அம்மா. என்ன பதில் சொல்வேங்க? கடவுள் என்ன காப்பாத்து, அவ கண்ணை கொஞ்சம் மூட, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க பாருங்க. கூடவே சொல்வார்கள் அடுத்த தடவை பார்க்கும் பொழுது, நம்மால முடியாது பிரதர், அந்த அடி வாங்கி நம்மால முடியல, நமக்கு இயேசுநாதரும் வேண்டாம், இயேசு அழைக்கிறாரும் வேண்டாம், நான் வீட்டுல நிம்மதியா இருக்கேங்க, அந்த பழைய சோறு போடுற சாப்பிட்டு நிம்மதியா இருக்கேன் இப்போ என்று சொன்னார். இயேசு அனுபவித்த பாடுகளை பார். தலையில் முள்மொழி, மார்பில் ஈட்டி, கைகள் கால்களில் ஆணிகள், முதுகெல்லாம் வாரினால் அடிபட்ட காயம். உனக்காக ஒரு சிறு கஷ்டத்தை உன்னால் சகிக்க முடியாதா? உன்னை விட்டு விலகி போகிற ஒரு மனிதனை குறித்து நீ சற்று பொறுமையா இருக்க கூடாதா? யோசித்து பாருங்க. மத்தேயு 13:21, மார்க் 4:17 சொல்கிறது, வசனத்து நிமித்தம் சற்று இடறுதல் வந்தவுடன் அவர்கள் இடறல் அடைகிறார்கள், இயேசுவை மறுதலித்து போகிறார்கள். இப்பொழுது எல்லாம் சமாதானமாய் இருக்கும் உனக்கு சண்டையுள்ள மனைவியை சமாதானப்படுத்தி ஜீவிக்கும் பொழுது நாள் ஒன்று வரும், உன் மரண நேரம் வரும், நீ தவிப்பாய், மனம் கசந்து அழுவாய். ஐயோ நான் எப்படி இயேசுவை தரிசிப்பேன், அவரை மறுதலித்தனே என்று சொல்வாய். இயேசு உனக்கு உதவி செய்ய மாட்டார். You have lost your chance. You have lost your chance, brother. இயேசுவின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவரை வணங்குவது நிமித்தம், அவர் காட்டிய நல்ல வழியில் நடப்பது நிமித்தம் நமக்கு நிச்சயமாய் தொல்லைகள் உண்டு, சமாதான குறைவு உண்டு. ஆனால் இயேசு சொன்னார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். I have conquered this world. I have conquered this world. நான் இயேசுவை என் கிராமத்தில் ஏற்றுக்கொண்ட பொழுது, என் வாழ்க்கை மாறிய பொழுது, இன்று உறவினர்கள் அத்தனை பேரும் என்னை கேலி செய்தார்கள். அவன் உருப்பட மாட்டாங்க, என்னமா பைபிளை தூக்கிட்டு எந்த நேரமும் பாவிகளை ரட்சிக்க இயேசுநாதர் வந்தான்னு உளறிட்டுல திரிகிறான். அவன் உருப்பட மாட்டான். துரசாமி வாத்தியார் எவ்வளவு நல்ல மனுஷன், அவருக்கு பாருங்க இந்த பிசாசு பிறந்திருக்கு. படிப்பு தான் அவன் தலையில ஏறல, மண்டு பய கணக்குல எப்போதும் கோலா வாங்கிட்டு வந்து நிப்பான். உங்க அப்பா கணக்கு வாத்தியார, அவன் வாங்குறதுலாம் கோலா. சரி அதையாவது என்னத்தையா தள்ளி விடலாம்னு வைங்க, பைபிள் 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 பைபிள்ங்கிறானே, உருப்படவே மாட்டாங்க.
தெருவுல நான் போனா எல்லாரும் முகத்தை இப்படி குஞ்சிக்கிடுவாங்க, சிலர் கொடைய வச்சு இப்படி மறைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த ஆந்த மூஞ்சில ஒழிச்சா நமக்கு அபசகுனம். இன்னைக்கு எல்லாரும் மெட்ராஸ்க்கு வராங்க, ட்ரெயின்ல வராங்க, பிளேன்ல வராங்க, ஏதோ ஆந்த மூஞ்ச பார்க்க இல்லை. இப்ப என்ன சொல்றாங்க, ஐயா மூஞ்ச பார்த்தா போதுங்க. There you are, you will suffer. இயேசுவுக்காக நீ கட்டாயம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும், சமாதான குறைவை அனுபவிக்க வேண்டும். ஆனால் நாளன்று வரும், எந்த இடத்தில் நீ அவமானத்தையும் நிந்தையும் சகித்தாயோ அதே இடத்தில் இயேசு உன்னை கனப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை தம் தீர்க்கதரிசி என்று நிரூபணம் செய்து காண்பிப்பார். ஹalleluya, thank you lord. உங்களில் எத்தனை பேர் இந்த மனச்சோர்வா இருக்கிறீர்கள்? தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், பார்க்கலாம். இயேசுவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், பார்க்கலாம். இன்று துக்கம், நாளை மகிழ்ச்சி நமக்கு. ஹalleluya. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள், பார்க்கலாம். thank you lord. கவலைப்படாதீர்கள்.